வெல்கம் டு பவேஸ் குசைன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஹெல்த்தியான ஓட்ஸ் தோசை. இந்த ஓட்ஸ் தோசை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் அதில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இப்போ வாங்க ஓட்ஸ் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஓட்ஸ் தோசை பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம 2 கப்பு ஓட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் போல் ஊற வைக்கலாம். இப்போ நான் இதை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன். இப்போது ஓட்ஸை நம்ம நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஓட்ஸ் நீங்கள் ஊற வச்சு நம்ம மாவு அரைக்கும் போது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும் தோசை. ஸோ அந்த ஒரு ஸ்டிக்கினஸ் போக்கிறதுக்காக ஒரு 1/4 கப் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தண்ணி விட்டு இது ரெண்டுத்தையும் ஒரு அரை மணி நேரம் போல் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ஒரு 1/2 hour நல்லா ஊறி இருக்கட்டும். இப்போ இது ஒரு 1/2 hourக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நான் இதை 2 பேட்சாக அரைக்க போகிறேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. நம்ம ஊற வச்சிருந்த தண்ணியை நல்லா வடிகட்டிடுங்க. ஏன்னா அதில் அந்த ஓட்ஸோட ஸ்டிக்கினஸ் கொஞ்சம் இருக்கும். நீங்கள் அரைக்கும் போது தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த ஓட்ஸ் கூட நான் காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கப்புறமா நல்லா சின்ன சின்ன துண்டாக நறுக்கின ஒரு 1.5 inch போல் இஞ்சியும் இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம உப்பும் சேர்த்து அரைச்சிடலாம். நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிடலாம். பாருங்கள், மாவு எவ்வளோ சூப்பராக அரைச்சி வந்திருக்கு. ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம தோசை மாவு பதத்துக்கே இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கல் சூடானதும் நம்ம தோசை ஊற்றிடலாம். பொறுமையாக இந்த மாதிரி தோசையை நல்லா இழுத்து விடுங்க. ஓட்ஸ் கொஞ்சம் ஸ்டிக்கினஸாக தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இழுத்து விட்டுக்கோங்க. கல்லை ரொம்ப சூடாக்கிடாதீங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு நீங்கள் நல்லா இழுத்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்போ பாருங்கள், அடியில் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம கவனமாக திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பொன்னிறம் ஆற அளவுக்கு நீங்கள் நல்லா அதை வேக வச்சுக்கோங்க. ஓட்ஸ் தோசை எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது கூடவே நீங்கள் வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய் எல்லாமே மேலே தூவி கூட ஊத்தாப்பம் மாதிரி பண்ணலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம தோசை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இப்போவே அவ்வளோதான், நம்மளுடைய ஹெல்த்தியான ஓட்ஸ் தோசை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இது பிரேக்ஃபாஸ்ட், டின்னருக்கு எல்லாமே ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் காலைல எழுந்த உடனேவே ஓட்ஸ் ஊற வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைமில் நம்ம தோசையை ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பவேஸ் குசைன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஈஸியாக சமைச்சு நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடுங்க.